வர்றா செத்து போன எம்ஜிஆர் ஆட்டமா அழகா எப்படி ஒரு பையன் ஏங்க ஏங்க அப்படின்னு எங்க அப்பா அம்மா எடுத்து என் மேல ஐயோ என் மேல பாசமா நான் பாசம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் என்ன அப்படியே தாங்கி தாங்கி வளர்த்துனாங்களாம். ஏங்க கையில கேன புண்டை எதெல்லாம் தாங்குவாங்க, கராச்சல் போட்டுக்கிட்டே தாங்குவோம். இல்லைங்க வாங்க 3 கேல கொலாய் முடிக்கிட்டு 15. ஏங்க நீ கேளு, இன்னும் நீயே ஏழ்ற உன்னோட ஏழ்ற 15 வருஷத்துக்கு அப்புறம் பையன் பிறந்திருக்கிறானே அப்படின்னு என்ன தாங்கி தாங்கி வளர்த்துனாங்களாம். நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. டீ பால் பன்னு பீஸா பர்கரு எதை கேட்டாலும் என்ன 9 வருஷம் வரைக்கும் பள்ளிக்கூடமே சேர்த்தலையாம். ஏன் பள்ளிக்கூடம் சேர்த்தல, ஏன் சேர்த்தல? பையன் பள்ளிக்கூடம் போயிட்டா பையனை கொஞ்ச முடியாத வீட்டுல, பையனை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு வீட்லயே வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான். 9 வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியே விளையாட போகும்போது எங்க அப்பா உக்கால ஓடி எங்க அம்மாவை என்ன பண்ணான்னு தெரியல, எனக்கு ஒரு தம்பி பிறந்துக்கிட்டான். உடனே 9 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேன புண்டை உடனேவா பிறப்பாங்க. என்ன பண்ணானே தெரியலையே. தம்பி பிறந்த உடனே கூட்டிட்டு போய் என்ன பள்ளிக்கூடம் ஹாஸ்டல்ல சேர்த்து போட்டாங்க. எனக்கு கொடுக்குற டீ பால் பண்ணு பீஸா பர்கர் எல்லாம் தம்பிக்கு தராங்களே. பள்ளிக்கூடத்தில் படுத்துக்கிட்டே யோசனை பண்ணேன், என்னான்னு நமக்கு தர டீ பால் பண்ணலாம் தம்பிக்கு தராங்க, தம்பிக்கு தர டீ பால் பண்ணு நமக்கு தரதான் நம்ம என்ன பண்ணணும், தம்பியை கொலை பண்ணணும். கொலை பண்ணா சும்மா விடுவாங்களா, நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. இவனை எப்படியாவது பிளான் பண்ணி கொலை பண்ணுன்னு பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடி வந்து அப்பா பறிச்சு காசு ஒரு 100 ரூபா கொடுப்பா அப்படின்னு காய்ச்சி 100 ரூபாய் வாங்கிட்டு போய் கடையில் பால்டாயர் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு? என் தம்பிக்கு ஊற்றி கொள்ளலான்னு. தம்பிக்கு ஊத்தினாலும் சின்ன பையன் எப்படா மருந்து குடிச்சான்னு சந்தேகம் வரும். அதனால ஒரு சமயம் பார்த்து இவனை கொலை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் காலையில் எங்கள் அம்மா என் தம்பிக்கு பால் கொடுத்துட்டு நைட்டு சிப்பு ஜாக்கி தூக்கெல்லாம் போடாமல் பன்னிக்குட்டியாடு பப்பர் பேன் படுத்துக்கிட்டு இருந்தா. நான் வாங்கிட்டு வந்த பால்டாயர் மருந்து எடுத்துட்டு போய் எங்கள் அம்மா மாரில் தடவி விட்டுட்டேன். அங்க எதுக்கு தடவணும்? என் தம்பி எந்திரிச்சா மாறு செப்பி தானே பால் குடிப்பான். அப்போ பாலோட பால்டாயரும் உள்ள போய் தம்பிக்காரன் செத்து போயிடுவான். பழியெல்லாம் அம்மா மேல போயிரு நம்ம எஸ்கேப்பு அப்படின்னு தடி விட்டுட்டு நான் எங்க ஊர் ஏரிக்கு போயிட்டேன். எப்படியும் நான் போட்ல காலையில போனாலும் தலை முழுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் ஏரியில் உக்காந்துருந்தேன். ஒரு காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு ரேடியோ கட்டி எங்க வீட்டு மேல ஒரு இழு இருந்துச்சு. ஆகா நான் போட்ல போன விழுந்து போச்சு. இனிமேல் டீ பால் பண்ணலாம் நமக்குதா, எனக்கு சந்தோஷம் தாக்க முடியல. குண்டு பெல்ட் போடுறேன், பேக் பெல்ட் போடுறேன், சொரக்கல் அடிக்கிறேன். தலை முழுக்க எதிர்த்து பார்த்தா ஆட்டோ போகுது, டிராக்டரி போகுது, டிராவல்ஸ் போகுது. என்னடா சின்ன பஞ்சாயத்து 10,000 கூட்டம் போகுது அப்படின்னு வீட்டுக்கு போய் பாக்குறேன். தேர் கட்டுறாங்க, மோளம் 15 பேர் கிட்டீர்னு அடிக்கிறாங்க, பட்டாச்சு வெடிக்கிறாங்க. என்னடா சின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் பட்டாச்சு வெடிக்கிறாங்கன்னு வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன். மகாராஜா வீட்டுக்குள்ள எங்க அப்ப செத்து கிடக்குறாங்க, எங்க அப்ப செத்து கிடக்குறான். ஐயோ என் தம்பி தூங்கிட்டு இருக்கும் போது எங்க அப்பா எந்திரிச்சு பால் குடிச்சிருப்பான். நடந்து எங்க அப்பா செத்து போயிட்டான். என்ன ஜாமி பண்றது? ஒரு டீ பால் பண்ணுக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பனை கொண்டு போட்டு இப்ப ஊரா கூத்தாடி குடும்பத்தை காப்பாத்திட்டு வரேன். நீங்க தனியா போறதுக்கு இல்ல, உங்க வீட்டுல ஏதாவது போனோம். நாங்கள் நாடாலும் கூடிய மன்னன் அல்லவா? தனியா போறது. ஆமா சாமி, நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம். ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம். ஆமாங்க. எந்த நாடு? ஆமாங்க. சொல்லுங்க சாமி.
ஓய் எந்த நாடு? ஓ அயோத்தியாபுரி. அடி வருது அடி வருது. சித்தூர் தான் புளியமுட்டின்னு சொல்ல மாட்டாங்க, சித்தூர் தான். அரசே ஜாமி ஓய் ஆண்டு வந்தாலும் ஓ திருமணம் தாங்கள் மாலையிட்ட மனைவி யாருங்க? ஓ மேகலாவதி. சரி திருமணம் செய்து ஓய் எங்களுக்கு என்ன வந்து நேர்ந்தது தெரியுமா நண்பா? ஆட்சி மேகலாவதியை திருமணம் செய்திருந்தாலும் எனக்கு மண்ணு தள்ள மனிதன் அல்ல. நான் செத்து மனிதனா கூட சொல்லி வைக்க பிள்ளை இல்ல. பாவம் பாவம் பாவம். உண்மைதான். சரிங்க. அப்படி இருந்தாலும் நான் ஒரு சிவனுடைய பக்தன். சிவன் பக்தன். ஆமா. அதனாலே இன்றைய தினம் நான் சிவன் பூஜை செய்ய வேண்டும். சரிங்க. அதனாலே என்னுடைய மனைவி மேகலாவதி அரண்மனையில் இருக்கிறார். கூட்டிட்டு வந்திருக்காரு. அண்ணன் அழைத்தார் என்று சீக்கிரமாக அழைத்து வா. அறிவீர்கள் சிவார்களே, மன்னன் திருச்செங்கு மகாராஜனானவன் தன் மனையாக விளங்கக்கூடிய மேகலாவதி அழைக்க மேகலாவதி சபை தருவார்.